அண்ணன் வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் போயிருக்கார். 1000 கிலோமீட்டர் வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கோவையில் ஸ்டார்ட் பண்ணார். சரியான கூட்டம். நீலகிரிக்கு போனோம். அங்கே நீங்க பார்த்திருப்பீங்க நீலகிரி கூட்டத்தை. அந்த படுகர் இன மக்களோடு சூப்பரா ஒரு டான்ஸ் போட்டார். அதை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அருமையா ஒரு அந்த ஸ்டைல்லே ஒரு நடனம் ஆடினார். அதுக்கு பின்னாலே அந்த படுகர் இன மக்கள் என்னங்க லட்சக்கணக்கில் சேர்ந்திருக்காங்க. அவ்வளவு மக்கள் அவர்கள் முறைப்படி அங்கே இருக்கின்ற ஒரு கோயிலிலே கூடுகிறார்கள். அங்கே சென்றோம். அமைதியா இருந்தது. நாங்களும் நிர்வாகிகளும் அண்ணனும் அமைதியா உட்கார்ந்துட்டோம். ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூட விடுறதில்லை. அங்கே உள்ளார அவ்வளவு கட்டுப்பாட்டுடன் கண்ணியமாக அந்த மக்களை பார்க்க முடிந்தது. அப்ப அந்த கமிட்டியினுடைய தலைவர் அண்ணனிடத்திலே வந்து சொன்னார், அண்ணா, இது நாள் வரை முதலமைச்சர் யாரும் வந்ததே இல்லை. அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் போயிருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அங்கே மத்திய அமைச்சர் முருகன் வந்திருந்தார். அண்ணனை பார்த்து அங்கே அந்த கமிட்டியினுடைய தலைவர் சொன்னார், நீங்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், வருங்கால முதலமைச்சரும் நீங்கள் தான் என்று அந்த கமிட்டியினுடைய தலைவர் அன்றைய தினம் வாழ்த்து அனுப்பினார்கள். செல்லும் இடமெல்லாம் திருப்பூர், அதற்கு பின்னாலே சேலம், அதற்கு பின்னாலே திருச்செங்கோடு, திருப்பூர், திருச்செங்கோடு, சேலம், இப்படி சுற்றி சுற்றி அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கின்றார். இதே போன்று ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தை தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. சோர்வே இல்லை. நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும், பிரதமரை பார்த்த பின்னால் அவர் முகத்தில் தனியாக ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அது வரைக்கும் இவ்வளவு பெரிய சிரிப்பு. நேற்றுக்கு அவரை பார்த்தது ஒரு தனி சிரிப்பு. அந்த புன்னகையைத்தான் நாங்கள் எப்பொழுதும் பார்க்க விரும்புகின்றோம் அண்ணன் முகத்திலே. ஆகவே இங்கே பேசும்போது சொன்னார், இந்த மைக்கு தகராறு, அங்கேயும் தகராறு, இங்கேயும் தகராறு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மைக்கை கண்டுபிடிச்சது இந்த மைக்கு ஜெயக்குமாரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆகவே இந்த ஜெயக்குமார் கண்டுபிடிச்ச மைக்கு தான் இப்படி தகராறு பண்ணும். இந்த இதில் எதோ பேசிட்டு இருந்தாங்க. அடி வயிறு கலக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்? எடப்பாடி கூட்டத்திற்கு பயம் வந்து விட்டது. வாயிலே வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. நீங்க பார்த்தோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு தெரிந்து விட்டது, கடந்த நாடாளுமன்றத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி ரவீந்திரநாத் தான் வெற்றி பெற்றார். அது தேனி நாடாளுமன்ற தொகுதி தான் இருந்ததை தவிர 38 போச்சு. அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றதால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற எழுத்துக்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. ஏடிஎம்கே என்ற கேப்ஷன் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் பல கட்சிகளுடன் அதற்கு தேனிதான் காரணம்.